சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இறுதிக்கட்ட ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? இந்த ஆலோசனையில் எந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவிருக்கின்றன? முழு விவரம் பாஸ்கர். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இறுதிக்கட்ட ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஃபார்முலா 4 ரேஸ் கார் தொடர்பாக அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது இறுதிக்கட்ட ஆலோசனையாக நடைபெற்று வருகிறது. சென்னையில வருகிற 31 செப்டம்பர் 1ஆம் தேதியில சென்னையில ஃபார்முலா 4 கார் பந்தயம் என்பது நடைபெற உள்ளது. அதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனை என்பது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. திட்டமிட்டபடி கார் பந்தயம் நடைபெற உள்ளது. இதற்கு தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்துல. அந்த வழக்கினுடைய விசாரணை எல்லாம் நடைபெற்று பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட முதல் முறையாக சென்னையில ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் என்பது நடைபெற உள்ளது. இதற்காக இந்த சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சாலையில இரவு போட்டியாக நடத்தப்படுகிறது. இந்த போட்டிகள் தீவுத்திடலில் தொடங்கி கார் பந்தயமானது அண்ணா சாலை, சிவானந்த சாலை, நேப்பியர் பாலம் வழியாக மீண்டும் தீவுத்திடலை வந்தடையும் வகையில இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது. கார் பந்தயம் இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல காவல்துறை, போக்குவரத்துறை, மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறையினுடைய அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். போக்குவரத்து துறை மட்டுமில்லாமல் விளையாட்டுத்துறை, சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்று இது ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்படக்கூடிய முடிவு நடைபெற திட்டமிட்டபடி 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி கார் பந்தயம் நடைபெற உள்ளது. அந்த போட்டிகளுக்கான இறுதிக்கட்ட ஆலோசனையாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாஸ்கரன், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.